ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சம்பா புரோக்கன் வீட் அப்படின்னு இருக்கும். கோதுமையை வந்து உடைச்சி இருக்கும். இந்த உப்புமாவை வந்து உதிரியாக பூ போல் ரொம்பவே ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் சேர்த்து எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். இதில் முதல்ல வந்து நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சம்பா ரவை சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு அதில் முதல்ல வந்து கடுகு கொஞ்சம் உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு நடுவில் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோனே போட்டுட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகி மொறுன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா 1.5 கப் அளவுக்கு நான் புரோக்கன் வீட் எடுத்ததுனால 1.5 பெரிய வெங்காயம் இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணக்கி கொடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் காரம் கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம பச்சை மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஜீரகம் இன்னுமே நான் சேர்க்கலை. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நடுவில் லைட்டாக குழி பறித்து அந்த எண்ணெயில் வந்து ஜீரகத்தை போட்டு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்லே வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடும்போதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல தாராளமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இது கூட காய்கறிகளை சேர்த்துடலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு நான் வந்து புரோக்கன் வீட் எடுத்ததுனால 1 கப் அளவுக்கு நான் வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். கேரட்டும் இந்த பச்சை பட்டாணியும், கேரட்டு 3/4 கப் அளவுக்கும் பச்சை பட்டாணியும் ஒரு 1/4 கப் அளவுக்கும் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி கொடுத்துடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து இந்த காய்கறிகளுக்கும் வெங்காயத்துக்கும் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வணக்கி கொடுத்துடலாம். கோதுமை ரவைக்கு தேவையான உப்பு வந்து நம்ம பின்னாடி சேர்ப்போம். காய் வணக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லேசாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த காய்கறிகளை வேக வைக்கணும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 3/4 வாசி அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வாட்டர் கணக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் பார்த்தீங்கன்னா 1:2ங்க வாட்டர் அளவு. ஸோ 1.5 கப் அளவுக்கு நான் வந்து புரோக்கன் வீட் எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1.5 கப் அளவுக்கு நம்ம இந்த ரவை சேர்க்கும் போது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு உப்பு தேவைப்படும். ஸோ தண்ணி சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து ரவையை ஆட் பண்ண போகிறோம். மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக கொதி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு நம்ம ரவையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரவை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வறுத்தெல்லாம் வைக்க தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம்தான் ஆச்சு. தண்ணி எல்லாம் நல்லா இப்பயே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா சிம் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் தான் குக் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மறுபடியும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அந்த 10 நிமிஷத்தில் இந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அதுக்கும் மலர்ந்து சாஃப்டாக சூப்பராக ஆகிடும். அடுத்தது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துருக்கேன். மொத்தமாகவே 10லேருந்து 12 நிமிஷம் தான் ஆச்சு நம்ம சிம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்துருச்சு. நல்ல ரவை வந்து மலர்ந்து அவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி. இதை நம்ம பேக் பண்ணி லஞ்சுக்கு கூட கொண்டு போகலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கரெக்டான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்ததுனால இது கட்டி ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும்.
டின்னருக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டோன்னா நமக்கு காலையில் வரைக்கும் நல்லா பசி தாங்கும், சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு டின்னர் ரெசிபியும் கூட. டயபெட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நைட்டில் வெறும் கோதுமை தோசையே ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் சேர்த்து கோதுமை தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெசிபியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரியாக கோதுமை ரவை உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இன்னும் நான் ட்ரை பண்ணி இன்க்ளூட் பண்ணுறேன். அது தவிர ரெகுலராகவே நம்ம எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் இல்லை மாதத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய டயட்டில் சேர்க்கும் போது நம்மளுடைய ஹெல்த் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.